That's your schoolmate. A step ahead. எனக்கு நேனோக்கு இன்னைக்கு வெளியில தான் டின்னரு. நீ இப்பவே ஹீமாவரிய கூட்டிக்கிட்டு வெளியே கிளம்பிட்டியா? ஆமா, ஓகே. ஏன் அவ வீட்டுக்கு இன்வைட் பண்ணிருக்கா. அது மட்டும் இல்லாம நாங்க 2 பேரும் மீட் பண்ணி ரொம்ப நாளாச்சு. ஷின்சான பத்திரமா பாத்துக்கோங்க. நான் போயிட்டு வரேன். பை பை. உன்னை இந்த மாதிரி தனியா விட்டுட்டு அப்பாவை கவனிச்சுக்க சொல்லி போயிடுறாங்க. அதனால பிரச்சனை எனக்கு தானே. நம்ம 2 பேரையும் தனியா இங்க விட்டுட்டு மிச்சி மட்டும் ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். டின்னருக்கு என்ன பண்ண போறோம்? என் வயித்துல மோட்டர் ஓடுற சத்தம் கேக்குதுப்பா. எனக்கும் ரொம்ப பசிக்குது ஷின்சான். ஆனா சமைக்கிறதுக்கு மூடே இல்ல. ஐடியா, நாம 2 பேரும் வெளியே போய் டின்னர் சாப்பிட்டா என்ன? எப்ப கேட்டாலும் கையில காசு இல்லன்னு பஞ்சபாட்டு பாடுவீங்க. இப்ப மட்டும் எப்படிப்பா? நான் லக்கி டிரால வின் பண்ண பணத்தை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் ஷின்சான். என்னது ட்ரக்கி லாவா? லக்கி டிரா ஷின்சான். இத பத்தி உங்க அம்மாவுக்கு சுத்தமா தெரியாது. வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். அடேங்கப்பா, லாக்கர் எங்கெல்லாமா வச்சிருக்கீங்க? எப்படி சரியான இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கல? இங்க பாரு, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. அதனால நாம பார்ட்டியை என்ஜாய் பண்ண போறோம். ஓகே? அப்படியாப்பா? கண்டிப்பா ஷின்சான். இன்னைக்கு உனக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நீ சாப்பிடலாம். சரி, உனக்கு என்னென்ன வேணும்னு என்கிட்ட சொல்லு பார்க்கலாம். எனக்கு ஒரு பெரிய பர்கர் வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறமா ஜூஸ், அப்புறம் நிறைய சாக்லேட். நான் பெரிய பார்ட்டின்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடானா பர்கர், சாக்லேட்னு சின்ன சின்ன விஷயங்களா சொல்லிட்டு இருக்க. மனுஷன்னா கொஞ்சம் பெருசா யோசிக்கணும். வாழ்க்கையில லட்சியம் இருந்தாதான் முன்னுக்கு வர முடியும் ஷின்சான். இன்னும் பெருசா ஏதாவது யோசி. அப்படின்னா ஒண்ணு பண்ணு. நீ இதுவரைக்கும் சாப்பிட ஆசைப்பட்டு ஆனா சாப்பிட முடியாத ஒரு சாப்பாட்டை யோசிச்சு பாரு. அத நீ இன்னைக்கு என் கூட சாப்பிடலாம். ஓகேவா? இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சுப்பா. புரிஞ்சு போச்சுன்னா என்ன சாப்பிட போறேன்னு சொல்லு. அப்படின்னா நான் சூப்பர் டீலக்ஸ்ல எக்ஸ்ட்ரா சீஸ், எக்ஸ்ட்ரா லார்ஜ் சைஸ்ல ஒரு பர்கர் சாப்பிட போறேனே. எவ்வளவு பெருசா யோசிச்சாலும் பர்கரை விட்டு தாண்டவே மாட்டான் போல இருக்கே. எப்பவாவது இந்த மாதிரி வெளியே போய் டின்னர் சாப்பிடுறது ரொம்ப நல்லா இருக்குல்ல ஷின்சான்? அட, நம்ம நொஹரா அங்கிள் எங்க என்ன பண்றாரு? நொஹரா அங்கிள், என்ன அதிசயம், நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? எங்க அம்மா ஏன் எங்க கூட வர போறாங்க? நானும் எங்க அப்பாவும் லக்கி டிரா காசை வச்சு ஹோட்டல்ல போய் சாப்பிட போறோம். என்னது, லக்கி டிரா பணமா? அதான் உங்ககிட்ட ஏற்கனவே அந்த லக்கி டிராவை பத்தி சொல்லி இருந்தல்ல, அந்த பணம் தான். அவ்வளவு காசுக்குமா சாப்பிட போறீங்க? இல்ல, இவன் சும்மா ஏதோ வளர்றான். சரி, நாம அப்புறம் மீட் பண்ணலாம். அங்கிள், என்ன ஏமாத்திட்டு போலாம் நினைக்கிறீங்களா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நீங்க ஜெயிச்சிருக்கீங்க, எனக்கு அதுல ட்ரீட் கொடுக்க போறீங்க. என்ன அங்கிள், நான் சொல்றது சரிதானே? சொல்லுங்க அங்கிள். நான் அந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட சொன்னனா? ஆக்சுவலா வீட்ல மிச்சி இல்ல, வெளிய போயிருக்கா. ஹோட்டல்ல சாப்பிடலான்னு வந்த இடத்துல உங்களை பாத்துட்டேன். வாங்க சாப்பிடுவோம். நான் தான் உன்னை இன்வைட் பண்ணவே இல்லையே. சரி, எங்க போய் சாப்பிடுறதா பிளான் பண்ணிருக்கீங்க? இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்கோம். எங்க போகணும்னு முடிவு பண்ணல. சரி வாங்க, அப்படின்னா இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். உங்களுக்கு இட்டாலியன் ஃபுட் பிடிக்கலன்னா சொல்லுங்க, நம்ம வேற ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாம். என்ன சொல்றீங்க? இத பாத்தீங்களா அங்கிள், இந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்ல, டிஸ்கோலாம் கூட இருக்கு. உள்ள போலாமா? இல்ல, வேண்டாம். எனக்கு அமைதியான இடம் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த காச்சு மூச்சுன்னு சத்தமா இருக்கிற இடம்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அது மட்டும் இல்லாம எனக்கு இந்தியன் ஃபுட் தான் பிடிக்கும். அதனால இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போறோம். பாஸ்டா, ஸ்பெகட்டி இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் அங்கிள். என்ன சொல்றீங்க? யோசிரேன், எனக்கு அந்த மாதிரி சாப்பாடெல்லாம் பிடிக்காதுன்னு நான் தான் உங்ககிட்ட முதல்லயே சொல்லிட்டேன்ல. அப்படின்னா வாங்க, நம்ம நேரா போய் மெக்சிகன் ஃபுட் சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். இவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குதே. நான் பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் காஸ்ட்லியா சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். நீங்களே சொல்லுங்க மாஸ்டர். மெக்சிகன் ஃபுட் தான் சாப்பிடணும். எனக்கு இந்தியன் ஃபுட் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டேன்ல. மெக்சிகன் சொல்லிட்டேன்ல. இந்தியன் ஃபுட் தான். மெக்சிகன் தான். இந்தியன் ஃபுட் தான். உங்களுக்கு வேணாம், எனக்கும் வேணாம். சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுவோமா? என்ன சொன்ன? சைனீஸ் ரெஸ்டாரண்டா? சைனீஸ் ரெஸ்டாரண்ட் கூட நல்ல ஐடியா தான். சரி, ஓகே. அப்ப நாம இன்னைக்கு அதையே சாப்பிடுவோம். இதுதான் நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய சைனீஸ் ரெஸ்டாரண்ட். இங்க இவங்க சமைக்கிற விதமே ரொம்ப டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. என்ன அங்கிள், இதுக்குள்ள போலாமா? நிச்சயமா போலாம். பாக்குறதுக்கே இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கே. ஆமா அங்கிள், அது உண்மைதான். எல்லா டிஷ்ஷும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இவங்க சர்வ் பண்றது கூட இன்டர்நேஷனல் ஸ்டைல்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் இங்க வந்து சாப்பிட்டது இல்ல, ஆனா இத பத்தி எனக்கு எல்லா விஷயமும் நல்லா தெரியும். சரி, ஓகே. அதான் ஓசில சாப்பிடணும்னு இவ்வளவு தூரம் வந்துட்டல்ல, வா வாங்கி தரேன். ஏன் ஓவரா பில்டப் கொடுக்குற? நாம வந்துட்டோம். அடேங்கப்பா, எவ்வளவு கியூ. ஓ, உள்ள போக இவ்வளவு பெரிய லைன்ல நிக்கணுமா? என்ன அங்கிள், இதுக்கெல்லாம் போய் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? இவ்வளவு பெரிய ரெஸ்டாரண்ட்ல நமக்கு இடம் கிடைக்கணும்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். நாம வெறும் ஒரு 1 hour வெயிட் பண்ணா போதும், கண்டிப்பா சீட் கிடைக்கும். என்ன விளையாடுற? இந்த குளிர்ல வெளியே நிக்கிறது உனக்கு சாதாரண விஷயமா தெரியுதா? பயங்கரமா குளிருது. ஏன்பா கொடுமைப்படுத்துறீங்க? பசிக்குதுப்பா எனக்கு. நான் மத்தியானம் லஞ்ச் கூட சாப்பிடல தெரியுமா ஷின்சான், ரொம்ப பசிக்குது. நான் மட்டும் என்ன வீட்டுல சாப்பிட்டா வந்த எந்த ரெஸ்டாரண்ட் முதல்ல கண்ணுல படுதோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட போறோம். நகர அங்கிள், அங்க பாருங்க, போர்டு தெரியுது.
ஆஹா, பார்க்க நல்ல இடம் மாதிரி தெரியுதே. இங்கேயே போலாம் வாங்க. சாப்பாடும் நல்லா இருக்கும்னு தோணுது. இந்த இடத்துலயே காஸ்ட்லியான டிஷ் 8000 ருபீஸ்னு போட்டிருக்கு. ஓகே. எங்க 3 பேருக்கும் இந்த ஸ்பெஷல் டிஷ்ஷ கொண்டு வந்துருங்க. கூடவே குடிக்க ஜூஸும் கொண்டு வாங்க. தேங்க்யூ. 3 பேருக்கும் ஸ்பெஷல் டிஷ்ஷும் ஜூஸும் வேணும், அவ்வளவுதானே சார்? அதை தவிர வேற ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க சார், நான் வந்து ஆர்டர் எடுத்துக்கிறேன். நான் உடனடியா அனுப்பி வைக்கிறேன். வாவ், ஒரு வழியா நாம சாப்பிட போறோம். இந்த இடம் எவ்வளவு அமைதியா அழகா இருக்குல்ல. இந்த மாதிரி இடத்துல பார்ட்டியை கொண்டாடணுங்கிறது தான் என்னோட ஆசை. 3 பேருக்கு 8000 ரூபாய் மதிப்புள்ள சாப்பாடா? இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையா நோகர் அங்கிள்? பணத்தை கொடுக்கத்தான் நான் இருக்கேன்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுற? என்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கு பாருங்க. தடா, 3 பேருக்கு பில்லு கட்ட இந்த பணம் போதும். இங்க பாருங்க, வெறும் 3000 ரூபாய் தான் இருக்கு. இந்த கவர்ல நான் ஏகப்பட்ட பணம் வச்சிருந்தேனே, எங்க போச்சுன்னு தெரியலையே. யார் எடுத்திருப்பாங்க ஒண்ணும் புரியலையே. எங்க போச்சு என் பணம், எங்க போச்சு? ஹாரி, நீங்க ஒளிச்சு வச்ச அந்த பணத்துல இருந்து 10,000 ரூபாய் நான் வீட்டு செலவுக்காக எடுத்துட்டேன். நீங்க என்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் ஹாரி. மத்த பணத்தெல்லாம் மிச்சு எடுத்துக்கிட்டா. இந்தாங்க சார், நீங்க ஆர்டர் பண்ண ஸ்பெஷல் டிஷ். இவ்வளவு சீக்கிரம் கொண்டு வந்துட்டீங்க, ரொம்ப நல்ல சர்வீஸ். சார், நீங்க கேட்ட சாப்பாடு வந்துச்சு சார். பெரிய பார்ட்டியா வைக்க முடியலனா என்ன, இன்னைக்கு சாலட சாப்பிட்டு பசிய போக்கிக்குவோம். கமான் யோஷிரின், கமான் ஷின்சான், 2 பேரும் பூந்து விளையாடுங்க. வாங்க, நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. கூச்சப்பட வேண்டிய அவசியமே இல்ல. வீட்டுல இருந்திருந்தா பழைய சோறாவது கிடைச்சிருக்கும். நான் வீட்லயே சமைச்சு சாப்பிட்டு இருந்திருக்கலாம்.